வணக்கம். நாமளும் குபேரராக சித்த ரகசிய மந்திரத்தை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம். ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் சிவராத்திரி அன்று குபேரர் விண்ணுலகத்திற்கு வந்து பிரதோஷ நாள் அன்று சிவனடியாருக்கு அந்தி சந்தி வேளையில் பூஜை செய்து அண்ணாமலையை கிரிவலம் வருவதாக கூறுகிறார்கள். அந்த சமயத்தில் நாமும் அந்தி சந்தி வேளையில், அதாவது மாலை 4 மணி முதல் 6 மணி வரை 3 விதமான எண்ணெய் கலந்து தீபம் ஏற்ற வேண்டும். என்ன எண்ணெய் என்றால் நெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய். இந்த 3 எண்ணெய் கலந்து தாமரை நூலிலான திரியை போட்டு கிழக்கு முகமாக தீபத்தை ஏற்றி நாம் மேற்கு முகமாக ஒரு துணியை விரித்து அமர்ந்து விளக்கினை பார்த்து குபேரரை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு பின்பு நாம் கண்களை மூடி முதலில் விநாயகர் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். விநாயகர் மூல மந்திரம் என்னவென்றால் 108 தடவை நாம் சொல்ல வேண்டும். பிறகு குபேரருடைய மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் யக்ஷாய ராஜாய வித்மஹி வைஷ்ரவனாய தீமஹி தன்னோ குபேர பிரச்சோதயாத் என்று 108 தடவை நாம் சொல்ல வேண்டும். இவ்வாறு நாம் தொடர்ந்து மாலையில் அந்தி சந்தி வேளையில் இந்த மந்திரம் 1,00,000 தடவை சொல்லி நாம் சித்தி பெற்று கொள்ள வேண்டும். ஏன் நாம் 1,00,000 தடவை சொல்ல வேண்டும் என்றால், நமது உடலில் 1,00,000 நரம்புகள் உள்ளது. எப்படி நரம்புகள் வழியாக இரத்தங்கள் சென்று நமது இதயத்தை அடைந்து நாம் உயிர் வாழ உதவி செய்கிறதோ, அதே போல் நாம் இந்த மந்திரத்தை 1,00,000 தடவை சொல்லும் பொழுது நம்மளுடைய விருப்பங்கள் மந்திரம் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை அடைந்து நாம் நினைப்பதை நடப்பதற்கு வழி செய்கிறது. அதனால்தான் நாம் மந்திரத்தை 1,00,000 தடவை சொல்ல வேண்டும் என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருந்தால் ஷேர், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.